ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிறது லஞ்ச் தாங்க. இது எப்படி செஞ்சேன், என்னென்னலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ்வும் ஆன் பண்ணி நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்ச வெள்ளை சுண்டலை அதில் போட்டு வேக வைக்க போகிறேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 விசில் வர மாதிரி விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம சாதம் செய்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன், சாதம் வடிக்க போகிறேன். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறோம். சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம், இதோட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு, குக்கரில் சுண்டல் வேக போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுடலாம். விசில் வந்துருச்சுங்க, ஒரு 5 விசில் வந்துருச்சு. இப்போ சாதத்துக்கு வச்ச தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு அரைச்சிருங்க. இதோட தக்காளி 2 சேர்த்துருங்க. புளிப்பில்லாத தக்காளினா 2 போதும், புளிப்பான தக்காளினா 1 போதுங்க. இப்போ சாதம் வெந்துருச்சு, வடித்து விட்டேங்க. அவ்வளோதான், சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். சுண்டல் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணியை கொஞ்சம் நிறையா இருந்தால் குறைச்சிக்கோங்க, ஏன்னா இதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ நான் சேர்த்துட்டேன். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட காயோ அதை நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. புளியை கரைச்சி சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மல்லித்தூள் வீட்டில் அரைச்சதுங்க. அடுத்ததான் காஞ்ச மிளகாயை எண்ணெயில் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். எப்பயுமே அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் வெறும் மிளகாயை. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து வர மாதிரி கலக்கி விட்டுருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று கலந்து வர மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர மாதிரி விட்டுடலாம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கலாம்ல, அது வேகணும், பச்சை வாசனை போகணும், மசாலா வாசனையெல்லாம். இப்போ அடுத்ததாக நான் அப்பளம் பொரிச்சுக்கிறேங்க. அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும், காஞ்ச வாட்டி பொரிக்கலாம் அப்பளத்தை. இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு குழம்புக்கு. இப்போ அப்பளம் பொரிச்சாச்சுங்க, நல்லா பொரித்து எடுத்தாச்சு அப்பளத்தை. இதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் அப்பளத்தை. இப்போ நம்ம அடுத்ததாக குழம்பு தாங்க தாளிச்சு விடணும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ தாளித்து விட்டலாம். எல்லாம் கலக்கி விட்ருங்க. பாருங்கள், இந்த அளவு நான் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியாக வேணால் வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் திக்காக வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இது குழம்பு தாளிக்கிறதுக்குங்க. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புல ஊற்றியாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உடனே மூடி போட்டுருங்க, இல்லாட்டினா வாசனை போயிடும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குழம்பு சூப்பராக இருக்குங்க, வாசனையாக இருக்கும். சுட சுட ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு அதுக்கும் வச்சுக்கிறலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அவரைக்காயும் கேரட்டும் பொரிக்க போகிறேங்க. அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச வாட்டி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க அவரைக்காயும் கேரட்டும் இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே சீக்கிரம் வெந்துடும். அதனால் பார்த்துட்டு சேருங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், எல்லாம் கலந்த மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேகட்டும். நல்லா கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தண்ணி சுண்டிடும், காய் வேகாது. தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சு காய், நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா ஒன்றா வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த சமயத்தில்.
ரெடி ஆயிடுச்சுங்க காய் பொரியல். பாருங்கள், இன்றைக்கான லன்ச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த காம்பினேஷனோட இந்த குழம்பு வச்சு சுட சுட சாதம் வடிச்சிருக்கேங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்பளம், அடுத்ததாக கேரட்டும் அவரைக்காயும் போட்டு பொரியல். சூப்பரான லஞ்சுங்க. இப்போ நம்ம இதை பரிமாறிடலாம். சுட சுட ஒரு கரண்டி அளவு சாதம் எடுத்து இதில் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும் சாதம். நல்லா உடச்சி விட்ருங்க. நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். குழம்பு தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், கொஞ்சம் திக்காக வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கிறலாம். நல்லா கிளறி விட்டுட்டு முதல்ல உருளைக்கிழங்கும் சுண்டலும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சுட சுட இருக்குது குழம்பு, சாதமும் சூடாக இருக்குது. இதை ஊற்றிக்கிறலாம். அடுத்ததாக வெறும் குழம்பா ஊற்றிக்கிறலாம். கொஞ்சம் போல் ஊற்றிக்கங்க. இதில் வாசனை சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. அடுத்ததாக நம்ம காய் வச்சுக்கலாம். அவரைக்காயும் கேரட்டும் வச்சுக்கோங்க. அப்பளமும் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.